சிங்கமும் தந்திர நரியும். ஒரு பரந்த காட்டில் சிங்கமும் நரியும் ஒன்றாக வாழ்ந்தன. சிங்கம் மிக்க பலசாலியானாலும் நரி தன் தந்திரத்தால் பல ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொண்டது. ஒரு நாள் சிங்கம் நோய்வாய்ப்பட்டு வேட்டையாட முடியாத அளவுக்கு வலுவிழந்தது. அது நரியை அழைத்து, எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. ஆனால் எனக்கு உடல்நலம் சரியில்லை. எனக்கு சாப்பிட இரையை கொண்டு வா என்றது. சிறிது நேரம் யோசித்த நரி அருகில் ஒரு முட்டாள் கழுதையை கண்டது. அது கழுதையை நெருங்கி புத்திசாலித்தனமாக பொய் பேசி நடித்தது. எங்கள் சிங்கராஜா உன்னை அமைச்சராக்க விரும்புகிறார். உன்னை அழைத்து வரச் சொன்னார். என்னுடன் வா என்றது. முட்டாள் கழுதை மிக்க மகிழ்ச்சியடைந்து நரியை பின்தொடர்ந்தது. ஆனால் சிங்கத்தை கண்டவுடன் அது பயந்து ஓடிவிட்டது. சிங்கம் கோபமடைந்து நரியை திட்டியது. முட்டாள் நரியே, அது என்னை கண்டதும் ஓடிவிட்டது. அதனிடம் லாவகமாக பேசி திரும்ப அழைத்து வா என்றது. நரி பயந்து மீண்டும் ஒருமுறை கழுதையிடம் சென்று, கடந்த முறை ராஜா உன்னை நியமிக்க தயாராக இல்லை. ஆனால் இப்போது அவர் தயாராக இருக்கிறார். சீக்கிரம் வா என அழைத்தது. குழம்பிய கழுதை நரியை நம்பி மீண்டும் அதை பின்தொடர்ந்தது. இந்த முறை சிங்கம் கழுதையை லாவகமாக தாக்கி கொன்றது. பின்னர் நரி சிங்கத்திடம், பலத்தோடு புத்திசாலித்தனமும் இருந்தால் வெற்றி கிடைக்கும் என்றது. கதையின் விளக்கம்: பலமும் புத்திசாலித்தனமும் சேரும்போது உண்மையான வெற்றி கிடைக்கும்.